சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்தார்கள். உங்களை அழைத்து வர சொல்லி சிவபெருமான் உத்தரவாயிருக்கு, உடனடியாக புறப்படுங்கள். எங்க போறதுக்கு? திருக்கைலாயத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவாயிருக்கு. யானை எங்க நிக்குது? கோயில் வாசல்ல ஒரு மேடையில நிக்குது. நேரே போய் உட்கார்ந்தார் சுவாமிகள். இந்த யானையின் மேலே எழுந்தருளினார், ஆரோகணித்தார். யானை இப்போ பறக்கணும். நாம என்ன நினைச்சுட்டு இருந்தோம், அஞ்சை களத்துல இருந்து யானையில அப்படியே மெதுவா புறப்பட்டு கைலாயம் போவார்னா வருஷ கணக்குன்னு ஆயிருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி, கைலை மலையானே, கைலை மலையானே போற்றி, போற்றி 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 போற்றி. இப்படி அப்பர் சுவாமிகளினுடைய போற்றி திருத்தாண்டகம் ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய போற்றி திருத்தாண்டகம் பாடுறார். திருவாரூர் திருமூலட்டானத்திற்கு பாடுறார், திருக்கைலாய மலைக்கு பாடுறார். இப்படி போற்றி 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 இது மட்டும்தான் நம்மால் செய்ய முடிஞ்சது. இவ்வளவுதான் நம்மால முடியும். நான் ஒவ்வொன்றையும் அவர் செய்த சிறப்பை நினைத்து நினைத்து பார்த்தால், அப்பா இதுக்கு ஈடா நான் என்ன பண்ண முடியும்? ஆனா நாம் என்ன பண்றோம், ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் நீ செய்யலையே, 10 நாள் தொடர்ந்து வந்தேனே எனக்கு இதெல்லாம் நீ செய்யலையே, எப்படி இது என்ன கணக்கில் இது சரிப்பட்டு வரும்? நம்ம கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னு யாராவது வந்தாலே 2 வாட்டி போயிட்டு வரட்டுமேன்னு நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற சக்திக்கு எவ்வளவு செய்யறோம்? இது பெருமான். அவர் கணக்கு கிட்டெல்லாம் போய் நாம முட்டி நிற்க முடியுமா? அப்ப செய்யக்கூடியது என்ன? போற்றி போற்றி போற்றி. பயனொன்றும் அறியாதே அடியனால் என்ன செய்ய முடியும்? போற்றி சொல்லுகிறேன், உன்னை போற்றி துதித்திருக்கிறேன். இதைத்தான் அருளாளர்கள் வாழ்ந்த காலம் முழுவதும் செய்தார்கள். வாழ்ந்த காலம் முழுவதும் பாடிய பாடல்கள் எல்லாம் போற்றி பாடல்களாகவே அமைந்தன. ஒவ்வொருத்தரும் ஞானசம்பந்த பெருமான் என்ன, அப்பரடிகள் என்ன, இவர்கள் இருவருக்கும் மூதாதையளாக இருந்த காரைக்கால் அம்மையார் என்ன, அவளுக்கும் முந்தையவராக அறியப்படும் நக்கீரத்தேவ நாயனார் என்ன, இப்படி காலந்தோறும் தொடர்ந்து வந்த அந்த கதியில் தான் இவர்கள் நடந்த அந்த பாதையிலே மூவர் முதலிகளுக்குள்ளே 3ஆமவராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளினார். ஆலால சுந்தரர், நம்பி ஆரூரர் என்றெல்லாம் சிறப்பு திருநாமம். திருவாரூர் திருத்தலத்தையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு தியாகராஜ பெருமானை துதிப்பதே காரியமாக கொண்டு வாழ்ந்து வந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் கடைசி பக்கங்களுக்கெல்லாம் போனோம்னா அவருக்கு உற்ற துணையாக ஒரு நண்பர் வாய்த்தார். அவருக்கு சேரமான் பெருமான்னு பேரு, அரசர், சேர நாட்டிற்கு சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி திருவாரூருக்கு வந்து தியாகராஜாவை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கல, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். பெரிய பக்தராம். அவர் சொன்னா சுவாமி எப்போது வேணாலும் என்ன வேணாலும் செய்வாராம். அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அடியார்க்கு எளியவனான தியாகராஜ பெருமான் அவரை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். சேரதேசத்திலேருந்து புறப்பட்டு வந்துட்டார். அஞ்சைக்களம் அப்படின்னு அவருடைய அந்த திருத்தலம் மேற்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தலம்.
அங்கிருந்து புறப்பட்டு நேரே திருவாரூர் தலத்திற்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கண்டு பழகி அவரோடு பலகாலம் இருந்து பாண்டிய நாட்டு தலங்களெல்லாம் தரிசித்து பல்வேறு அற்புதங்கள் எல்லாம் செய்து சேர நாட்டிற்கு போய் அங்கே சில காலம் இருந்து மீண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே வந்து மறுபடியும் சேரமானாரை பார்க்கணும்னு ஆசை கொண்டு இங்கிருந்து அங்கே போய் சேர்ந்திருக்க சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தினுடைய கடைசி பாகம் இதெல்லாம். திரு அஞ்சை களத்திலே ஒரு நாள் புறப்பட்டு சுவாமி தரிசனத்துக்காக போனார். அப்போ அவருக்கே உரித்தான தியாகராஜ பெருமானுடைய நினைப்பு வந்தது. அப்பத்தான் ரொம்ப பிரபலமான பதிகத்தை பாடுறார். திருவாரூர் பெருமானை மறக்க முடியுமா? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புனர்ப்பானை, பின்னை என்பழை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என் அறிவொன்னா அம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. அட்டமூர்த்தியை மட்டவிழ்சோலை ஆரூரானை மறக்கலுமாமே. ஆரூரானை மறக்க முடியுமான்னு திருவாரூர் பெருமானை அங்கிருந்து துதிக்கிறார். அதுதான் திருவாரூர் விஷயமாக அவர் பாடிய கடைசி பதிகம். அதெல்லாம் முடிந்த காலமெல்லாம் ஆகிவிட்டது. இனியும் இந்த உடல் கொண்டு இந்த உலகிலே இருந்து திருக்கைலாயத்தை விட்டு பிரிந்திருக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை அடைந்திருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவபெருமான் அடியார் உள்ள கருத்தறிந்து நடந்து கொள்ளக்கூடியவர். இது போற ரொம்ப பட்டுட்டான், இந்த நிலையில இவனை மேலே அழைத்துக் கொள்ளணும்னு ஒரு சங்கல்பம் செய்தார். மற்ற அடியார்கள்னா அப்படியே வாங்கன்னு புறப்பட்டு வரும்படியாக சொல்லலாம். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவருக்காக வேண்டி தியாகராஜ பெருமான் அர்ச்சாவதார நிலையை கலைத்துக் கொண்டு இரவு வேளையிலே பறவையார் வீட்டு வாசல்ல போய் தூதெல்லாம் பேசினார் இல்லையா? அதற்கு தகுதியாக இவருக்கு செய்யணுமே. பார்த்தார், எதில் அழைத்து வருவதுன்னு கேட்டார். யானையை அனுப்பி வைக்கலாம். ராஜாக்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களை கூப்பிடுறதுனா யானையத்தான் அனுப்புவாங்களா? யானை அனுப்பலாமான்னு யாரோ யோசனை கொடுத்துருப்பாங்க போல. ஐராவதத்தை அனுப்பலாம், அதுதான் தேவலோகத்துல இருக்கிறதுல பெரிய யானைன்னா. இது சிவபெருமானுடைய அடியாராச்சே, அதுவும் சுவாமியே அனுப்பி கூட்டிகிட்டு வரணுமே. ஐராவதம் எல்லாம் என்ன பிரமாதம்? அது ஏதோ 4-6 தந்தம் தான் இருக்கா. 1000 தந்தங்களோடு ஒரு யானை உண்டு, அதற்கு ஐராவனம்னு பேர். இது சிவபெருமானுடைய யானை. கைலாயத்துல சுவாமிக்குன்னு தனியா இருக்கக்கூடிய ஒரு யானை, அதற்கு ஐராவனம் அப்படின்னு பேர். அந்த ஐராவன யானையை அனுப்பி வைத்தாராம். எங்கே அனுப்பினார்? திரு அஞ்சை களத்திற்கே அனுப்பினார். மேற்கு கடற்கரை பகுதிகளிலே இன்றைய கேரள மாநிலத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய புண்ணிய தலம். அந்த தலத்து இறைவனை சுவாமி எல்லாம் பாடி இருக்கிறார்கள். அந்த தலத்திலே சுந்தரர் எழுந்தருள் இருக்கும் போது அவரை அழைத்துக் கொள்ளணும்னு சங்கல்பம் அனுப்பி வைத்தார். நேரே புறப்பட்டு வந்து விட்டார். அந்த யானை வந்து அங்கே நின்றது. யானையை ஓட்டி கொண்டு வருபவருக்கு வந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்தார்கள். உங்களை அழைத்து வர சொல்லி சிவபெருமான்டேந்து உத்தரவாயிருக்கு, உடனடியாக புறப்படுங்கள். எங்க போறதுக்கு? திருக்கைலாயத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவாயிருக்கு. யானை எங்க நிக்குது? கோயில் வாசல்ல ஒரு மேடையில நிக்குது. நேரே போய் உட்கார்ந்தார் சுவாமிகள். இந்த யானையின் மேலே எழுந்தருளினார், ஆரோகணித்தார். யானை இப்போ பறக்கணும். நாம என்ன நினைச்சுட்டு இருந்தோம்? அஞ்சை களத்திலேருந்து யானையில அப்படியே மெதுவா புறப்பட்டு கைலாயம் போவார்னா வருஷ கணக்குன்னா இருக்கும். யானை நடக்கிற வேகத்துக்கு இதெல்லாம் ஆகுமா? ஆனா இது சுவாமி அனுப்பின யானையாச்சே, பறக்கும்படியாக செய்தார். ஒரு விமானம் பறக்கணும்னா அது தன்னை உந்திக் கொண்டு எழுந்திருக்கணும். நாமே எழுந்திருக்கணும், காலை ஊனிதானே எழுந்திருக்கிறோம். அப்ப எதையாவது பின்னோக்கி தள்ளி அந்த இடத்துல இருந்து புறப்படணும். பார்த்தது பக்கத்துல கடல் இருக்கு. கடல்ல போய் அந்த யானை நின்று கொண்டதாம். கடல் தண்ணீரை அப்படியே கலக்கி கொண்டே போய் தன் பின்னங்காலால் அடித்து தன் திருமேனியை மேலே தூக்கியதாம். ஆகாசத்திலே இந்த யானை பறக்க தொடங்கியது. மேலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீற்றிருந்தார். தூரக்க கைலாய காட்சி அங்கேயே தென்பட்டு விட்டதாம். அங்க தெரிகிறது, பொன்மயமாக இருக்கே, திருமேனியெல்லாம் திருநீர் தரித்தார் போல் இருக்கே. இதுதான் கைலாயமா, இதுதான் கைலாயமான்னு சுவாமி கண்ணத்துல போட்டுட்டார். அங்கேந்து புறப்பட்டது அந்த யானை. அவர் உயிருக்குயிரா ஒரு தோழர், சுந்தரருக்குன்னே வாய்த்தவர் சேரமான் பெருமான். அன்னைக்கு ஒரு நாள் கோயில் தரிசனத்துக்கு சுவாமியோட வரல. அரண்மனையில் இருந்தார் சுவாமி. அவரா புறப்பட்டு வந்துட்டார் திருவஞ்சைக்களம் தல தரிசனத்திற்கு. சேரமானாருக்கு மனசுல ஏதோ பட்டுதாம். இந்த செய்தியை கேள்விப்பட்டார். உடனே புறப்பட்டு வந்தார். தன் குதிரையிலே ஓடத் தொடங்கினார். அது சுவாமி அனுப்பின யானை. அந்த யானை பறக்கும். குதிரை இது ராஜா வீட்டு குதிரை தானே, இது பறக்குமான்னு கேட்டார். பார்த்தார் சேரமானார். குதிரை காதுல போயிட்டு ரகசியமா ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்? எந்த திருவைந்தெழுத்து அத்தனை அடியார்களுக்கும் ஆதாரமாக இருந்ததோ, உலகத்திற்கே ஆதாரமான பஞ்சாட்சர மந்திரத்தை குதிரை காதிலே சுந்தரர் ஓதினாராம். இந்த குதிரைக்கு என்ன புண்ணியம் இருக்கணும்? எவ்வளவு பெரிய சிவபுண்ணியம்! சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாயால ஒரு பதிகத்தை பஞ்சாட்சர பொருளை உபதேசமாக பெற்றதே. யாருக்கு வாய்க்கும் இது? என்ன சாமான்யமாது? அந்த சுந்தரமூர்த்தியாருடைய கூடவே இருந்தவர் சேரமானார். அந்த அடியார் திருவாக்காக பஞ்சாட்சர உபதேசத்தை அந்த குதிரை பெற்றது. எவ்வளவு பெரிய புண்ணியம் அந்த குதிரைக்கு! அந்த குதிரையும் பறக்க தொடங்கியதாம். புறப்பட்டார் சேரமானார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பின்னாலேயே போனார். இன்னும் கொஞ்சம் உந்திக்கொண்டு முன்னாடி போனார். ஏன்னா சுவாமி வராருன்னா எல்லாம் வழி செய்யணுமே. ஒரு பெரிய ஒரு மனுஷர் வரார், பெரிய அமைச்சர் வராருன்னா கோயில் முன்னாடி நாம எல்லாம் வழி விடுங்க வழி விடுங்கன்னு ஒரு 4 பேர் வருவாங்களே, அந்த மாதிரி வரணும் இல்லையா?
இப்போ சுந்தரர் யானையில வந்தார், சேரமானார் குதிரையிலே போய் எல்லோரையும் வழி செய்து கொண்டே போனாராம், தள்ளிக்கொண்டே போனாராம். இப்படி ஒவ்வொருத்தராக முன்னேற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்தார், என்ன அன்னைக்கு படைத்தவர் இவர்தானே, என்னையும் ஒரு பொருளாய் கருதி தன் திருமேனி தீண்டி பூஜை செய்யக்கூடிய அந்த குலத்திலே தோற்றுவித்தவராச்சே, தான் என்னை முன் படைத்தான்னு ஆரம்பித்தார். என்னை படைத்தவர் இவர்தான். அறிவு வாய்த்த காலத்திலே அவனுடைய பொன்னடிக்கே நான் பாடல் பாடி அடிமை செய்யும்படியாக செய்தாரே, என்னை ஆட்கொண்ட பரம்பொருள் இவர்தானே. என்னையும் ஒரு பொருட்டாக, நாயையும் ஒரு பொருட்டாக, நாயினேயனையும் ஒரு பொருட்படுத்தி எல்லோரும் பார்க்க எனக்கும் ஒரு யானை கொடுத்து தன்னையுடைய கைலாயத்தை வந்து அடையும்படியாக செய்தான். நுடித்தான் மலை உத்தமனேன்னு பாடத் தொடங்கினார். வான் என்னை வந்து எதிர்கொள்ள, எதிர்க்க பார்த்தா தேவகூட்டம் எல்லாம் எதிர்க்க நிக்குதா, என்ன எல்லாரும் இங்கே வந்து நிக்கிறீங்கன்னா, இல்ல நீங்க வரீங்க, உங்களை வரவேற்கணும்னு சுவாமி சொல்லிட்டார். சுந்தரர் புறப்பட்டு வரார், வரவேற்றுட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பிட்டார். வாங்க வாங்கன்னு வரவேற்கிறதுக்காக கைகூப்பி காத்துக்கிட்டு இருக்கோம்னார். வான் என்னை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான், நொடித்தான் மலை உத்தமனேன்னு ஆரம்பித்தார். இந்த உடம்பு உயிரும் வேற வேற இல்லையா, அந்த தெளிவை எனக்கு ஏற்படுத்தி விட்டான், நொடித்தான் மலைன்னர். நடந்து அளந்துடலான்னு நினைத்தா உடம்ப நொடிச்சு போட்டுடுமா அந்த மலை, ஏறி காலால் அளந்துடலான்னு நினைக்கவே முடியாது. இன்றும் நீங்க வேணா போய் தேடி எடுத்து பார்த்துக்கோங்க, எவரெஸ்ட் முதலிய சிகரங்களை எல்லாம் கடந்தவர்கள் கூட திருக்கைலாய மலையை அளக்கலாம்னு முடிவு செய்து பாதியிலே விட்டவர்கள் தான் உண்டு. உலக வரலாற்றில் இன்று வரையில் மனிதர்கள் அளந்து ஏறியதாக வரலாறு இல்லா சிறப்பு திருக்கைலாய மலைக்கு உண்டு. இதை விடவும் உயரமான மலைகள் உண்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலே. திருக்கைலாய மலையை இன்னும் யாரும் அடியால் அடந்து அளந்ததில்லை. சரி, மேல பறக்கலாமான்னு பார்த்தா ராவணன் அன்னைக்கு பண்ணினான். கைலாய மலைக்கு மேலே நான் ரதத்தை செலுத்துவேன்னு கர்வப்பட்டான். அந்த கர்வம் அழிந்து போகும்படியாக சுவாமி அனுகிரகம் பண்ணார், ராவண கர்வபங்கம் பண்ணினார். இன்று வரையில் எந்த தேசத்து விமானமும் கைலாயத்துக்கு மேலே பறக்கிறதில்லை, இன்று வரையில் பறப்பதில்லை. தேடி பார்த்து நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். கைலாயத்திற்கு மேலே எந்த விமானமும் பறக்க முடியாது என்றபடிக்கே இன்றும் அமைப்பிருக்கிறது. அத்தனை பெரிய சிறப்புடையது. இதோ மனுஷத்தன்மையினால இதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோம், எங்கடா சுவாமின்னு கேட்டா இங்கதான் இருக்கார். இதுதான் சுவாமி. எவ்வளவு முயற்சி செய்தும் எத்தனையும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்தாலும் மேலே ஏறி போய் அந்த கைலாய மலை உச்சியை அடைய முடியவில்லையே, இதுதான் சுவாமி. அந்த மலைக்கு என்னை வரும்படியாக செய்தான், நொடித்தான் மலை உத்தமனேன்னு பாடத் தொடங்கினார். திருக்கைலாய யாத்திரையை முழுக்க பதிவு பண்ணி கொடுக்கிறார் சுவாமி. 1300 வருஷத்துக்கு முன்னாடி கைலாயம் போனாராமே சுவாமி, என்ன நடந்ததுன்னா அவரே பாடியிருக்காரே. ஒவ்வொரு காட்சியா என்னென்ன நடந்தது, யார் யார் என்னென்ன செய்தார்கள், சுந்தரர் வாக்காகவே கேட்போம். தானினை முன் படித்தான், தானினை முன் படித்தானது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலுந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான், நொடித்தான் மலை உத்தமனே. ஊனுயிர் வேறு செய்தான், நொடித்தான் மலை உத்தமனே. தஞ்சை பெரியவுடையார் திருக்கோவில் மகாவாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி சிறப்பு கலை நிகழ்ச்சியாக இன்றைய தினம் இசை சொற்பொழிவு கைலாய திருவிழா என்கின்ற தலைப்பிலே தர்மயாதீன புலவர் முனைவர் டிவி மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் திருக்கோயில் சார்பில் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது. முதலில் முனைவர் டிவி மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களுக்கு ஆடை அணிவித்து திருக்கோயிலின் சார்பிலே நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பாடல்களை அழகாக பாடிக்கொண்டிருக்கின்ற சென்னை பவ்யா ஹரி அவர்களுக்கு ஆடை அணிவித்து இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வயலின் இசைத்து கொண்டிருக்கின்ற நெல்லை அருண்குமார் அவர்களுக்கு இப்பொழுது ஆடை அணிவித்து நினைவு செய்கிறது.
மிருதங்கம் பக்கவாத்தியம் இசைத்துக் கொண்டிருக்கின்ற நாஞ்சில் மகேஷ் அவர்களுக்கு, முனைவர் மகேஷ் அவர்களுக்கு இப்பொழுது ஆடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நீங்கள் ஆவலோடு கேட்டு நினைவில் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற கைலாய திருவிழா இசை சொற்பொழிவு தொடங்குகிறது. தொடர்ந்து நடைபெறும். இப்படி சுந்தரர் புறப்பட்ட போது அந்த முதல் காட்சியிலிருந்து ஆரம்பிக்கிறார். இவர்தான் என்னை படைத்தார், என்னை தமிழ் பாடும்படியாக செய்தார், நானெல்லாம் ஒரு பொருட்டுன்னு என் வாக்காலேயும் தமிழ் பாடும்படியாக கேட்டுக்கொண்டார். அதோடவா நிப்பாட்டினார், உலகமே வந்து காண வானத்தவர்களெல்லாம் வரவேற்க நான் திருக்கைலாயம் ஏகும்படியான ஒரு சிறப்பிற்காய் யானையும் ஒன்றை அனுப்பி வைத்தார். ஐராவணமாகிற யானை, தான் ஏறக்கூடிய யானையை அடியேனுக்கு அழைத்து வைத்தார். ஊனும் உயிரும் வெவ்வேறுன்னு புரிய வச்சுட்டார். உடம்பு அது மடிந்து போகக்கூடியது, உயிரான ஆன்மா அது சுவாமியை அதன் உள்ளே தான் இருக்கார், தான் தான் அதுன்னு காட்டி கொடுத்தார். ஊன் உயிர் வேறு செய்தான், நொடித்தான் மலை உத்தமனேன்னு பாடுறார். ஆனை உரித்த பகை அடியேனோடு மீள கொல்லோ, ஊனை உயிர் விரட்டி ஒள்ளியானை நினைந்திருந்தே, வானை மதித்தமர வலம் செய்தனை ஏற வைக்க, ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அன்னைக்கு ஒரு நாள் யானையோட ஒரு பகை வந்தது. கஜசம்ஹாரம்னு ஒன்னு செஞ்சார் சுவாமி. அந்த பகை தீரணும்னு காத்துக்கிட்டு இருந்த. பகை தீரணும்னா என்ன பண்ணலாம்னா அந்த யானையோட ஒரு நட்பு பாராட்டணும். பார்த்தார், நான் உன் பேர்ல ரொம்ப நட்பு கொண்டேன்னு இப்ப நினைச்சுக்கோ, இந்த சுந்தரன் என்னுடைய அடியார் ஒருத்தர் இருக்கார், நீ போய் அவனை சுமந்துட்டு வந்துடேன். யானை உரித்த பகை அடியேனோடும் மீளுங்கொலோ. அன்னைக்கு ஏற்பட்ட அந்த பகை சுவாமிக்கு யானையோட அது தீரும்படியாக செய்யறதுக்காக நீ போய் சுமந்துட்டு வாயேன்னு அனுப்பிட்டார். வானத்து அமரர்கள் எல்லோரும் வந்து என்னை வலம் செய்து யானையோடு பிரதட்சணம் பண்ணாங்களா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாங்களா. ஆஹா சுவாமி, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? நாங்களும் தான் கைலாயம் அடைந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தோம், உங்களுக்கு யானை கொடுத்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து சுவாமி பறக்கும்படியாக செய்தாரேன்னு பிரதட்சணம் செய்தார்கள். அதற்காக வேண்டி யானையோடு ஏற்பட்ட பகை என்னோடு முடியட்டும்னு நினைத்தான் எம்பெருமான், நொடித்தான் மலை உத்தமனேங்கிறார். மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன், சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் ஏனை, அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த துதரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. இந்த சிறப்பெல்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? ஏதாவது பெரிய மந்திரம் தந்திரம் ஜப தப்பம் இதெல்லாம் பண்ணீங்களான்னா? மந்திரம் ஒன்றறியேன்னு. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் எல்லாரையும் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனை வாழ்க்கை மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு சுந்தர வேஷம் எல்லாம் போட்டுக்கொண்டு ரொம்ப சாமான்யமாகத்தான் இருந்தேன். ஆனால் அடியேனுக்கு கூட அந்தரமால் விசும்பில் அழகான அருள் புரிந்து ஆகாசத்திலே விசும்பிலே அந்த மேகக்கூட்டத்துக்கு நடுவே பறக்கும்படியான யானையை அருளி செய்து வந்து சேரும்படியாக செய்தான். எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? மனசே பாத்துக்கோ, சிவபெருமானை விடவும் கருணைக்கு வேற யாரும் இலக்கணம் ஆக முடியாது. நொடித்தான் மலை உத்தமனேன்னு கொண்டாடினார். வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினை பட்டு ஆழ முகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரு வேழம் அருள் புரிந்த நொடித்தான் மலை உத்தமரே. இந்த மானிட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இறைவன் கொடுத்தான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த
இந்த உடம்பு சௌக்கியத்தை மட்டுமே நினைச்சு நினைச்சு தெரிஞ்சேன். திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு மனைவிமார்களோடு இன்புற்று இருப்பது இதுதான் வாழ்க்கைன்னு நினைத்து கொண்டிருந்தேன். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த வாழ்க்கை கடல்ல ரொம்ப கீழே போயிட்டேன். அது மாறுறதுக்கு வேற வழியே இல்லைன்னு தத்தளித்த போது அங்கிருந்து ஒரு கை கொடுத்து என்னை தூக்கி விட்டார். அதை மாத்தி என்ன பண்ணினான்னா, அமரர்கள் எல்லோரும் சூழ அருள் செய்தார். தேவர்கள்லாம் இன்னைக்கு இவரை சூழ்ந்து நிக்கிறாங்களாம். ரொம்ப முக்கியமா யாராவது வந்து ஐயா உங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும்னு ஓடுறோமே, அந்த மாதிரி ஓடி வந்திருக்காங்க போல. தேவர்கள் அத்தனை பேரும் சூழ வந்து ஐயா உங்க கூட நாங்க நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமான்னு கேட்டார் போல. சூழ அருள் புரிந்தான். சுத்தி சுத்தி நின்னார்களாம். எப்பேற்பட்ட பிறப்பு இவருக்கு, நமக்கெல்லாம் இதெல்லாம் வாய்க்கலையே, இப்ப பெரியவர் போல இருக்குன்னு என்னை பார்த்து கைகூப்பும்படியாக செய்தான். நொடித்தான் மலை உத்தமனே. மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடிய பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன். வெண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான். நொடித்தான் மலை உத்தமனே. இந்த பிறப்பு எடுத்து இதுல இருந்து தப்பித்து திருக்கைலாயம் போய் இதெல்லாம் ஆகக்கூடிய காரியம் இல்லைன்னு நினைப்பவர்களுக்கு அப்படிலாம் இல்ல. மண்ணுலகில் பிறந்தாலும் சிவபெருமானை நினைத்து போற்றி போற்றி வாழ்க வாழ்க வெல்க வெல்கன்னு வாழ்த்தி துதித்திருக்கும் அடியார்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருக்கைலாய கதியை கொடுப்பான். இங்க பிறந்துட்டோம், இனிமேல் நமக்கு முன்னேற வழி இல்லையான்னு நினைச்சா இல்ல. மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழி அடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டு கொண்டேன். நானே பார்த்துட்டேனே, எனக்கு நடந்ததே. எல்லாரையும் மாதிரி நானும் பிறந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இருந்த எனக்கும் திருக்கைலாய காட்சி கொடுத்தான். அதை பார்த்து கொண்டேன். விண்ணுலகத்தவர்கள் எல்லாம் வந்து வணங்கி இருக்கும்படியாய் யானை ஒன்றை கொடுத்து என்னுடைய உண்மைத்தன்மையை காட்டிக் கொடுத்தான். நொடித்தான் மலை உத்தமனேன். அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வறிய வஞ்சனை என் மனமே வைகை வானன் நாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வெல்ஜினானை தந்தான். நொடித்தான் மலை உத்தமனே. அஞ்சினை ஒன்று நின்று பஞ்சாட்சர மந்திரத்திலே எப்போதும் சிந்தித்திருந்து அதையே நினைத்து நினைத்து கிடைத்த பூக்களையும் இலைகளையும் எடுத்து சிவாய நமக சிவாய நமகன்னு அர்ச்சித்து வணங்கி துதித்து இதையே செய்து கொண்டிருந்த மனசிற்கு இதமான ஒரு பொருளாய் துஞ்சி போகக்கூடிய நிலையிலிருந்து மாற்றி வீழாமல் என்னை காத்து தடுத்தாட்கொண்டு தேவர்களெல்லாம் காணும்படியாய் பரமே கொடுத்தேன்னு சொல்லி, மற்றொன்றும் உனக்கு வேண்டாம்பா, உனக்கு உயர்ந்ததான திருக்கைலாயத்தை கொடுத்தேன்னு செய்தான். நொடித்தான் மலை உத்தமனேன். நிலை கெடவின் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்த செய்ய மலையடையானை ஏறி வழியே வருவேன் எதிரே அலை கடலால் அறையல் அலர் கொண்டு முன் வந்திரைந்த உலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே. இந்த திருக்கைலாய யாத்திரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செஞ்சது உலகத்தவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து விட்டார்களாம். வானுலகத்தவர்கள் எல்லாம் வந்து விட்டார்களாம். இப்படி ஒரு சப்தத்தை கேட்டதே இல்லையே. நிலை கெட விண் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்து அசைய, ஒரு யானை புறப்பட்டு பறக்குதாமேன்னு பூமியில இருந்தவங்க அத்தனை பேரும் ஓடி 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 வந்து நின்றார்களாம். அப்படியே அந்த உலகமே அசைந்ததாம், எங்கும் அதிர்ந்து அசைந்ததாம். வானத்தவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களா, யானை ஐராவண யானை கீழே போயிருக்காமே,
பூலோகத்திலேருந்து யாரோ ஒரு அடியார கூட்டிட்டு வரது கீழே போயிருக்காமே, அப்படியா நாமும் பார்க்கணும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? நிலை கெட விண் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்து அசைய மலையிடை யானை ஏறி வழியே வருவேன். அந்த யானையும் ஏதோ காட்டுக்குள்ள ஓடி வந்ததான்னா, காடு மலைக்கு மேலெல்லாம் பறந்து வந்ததுன்னு அப்படி வந்ததே அந்த யானை. அது வந்து சேரும்படியாய் அந்த யானையை தள்ளி விடுவதற்கு உதவினானாம் அலைகடல் அரையனான வருண பகவான். அந்த யானை அப்படி எத்தி தள்ளி மேலே பறந்து போன்னு மலைகளை எல்லாம் கடந்து பறந்து வந்ததாம் அந்த யானை. இப்படி யாருக்கும் கிடைக்காத பேற்றை கொடுத்தான் நொடித்தான் மலையுத்தமனே. அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறிதோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் வந்து எதிர்திசைப்ப வரம் மலிவாணன் வந்து வழி தந்தென கேறுவதோ சிரமலியானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஹர 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 ஹரன்னு சப்தம் கேட்டுதான் அற ஒலிங்கிறார். சிவ 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 சிவான்னு சப்தம் கேட்டுதான் ஆகம ஒலிங்கிறார். இப்படி ஹரஹரா சிவசிவா ஹரஹரா சிவசிவான்னு அறவொலியும் ஆகமங்களின் ஒளியும் தோத்திரம் அறிந்தவர்கள் எல்லாம் அந்த தோத்திரங்கள் கொண்டு இசைக்க வேதம் வல்லவர்கள் எல்லாம் வேத ஒலி எங்கும் விரைந்திருக்க விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்து இசைக்க. வேதம் தெரிந்தவர்கள் வேத பாராயணம் பண்ணாங்க, தோத்திரம் தெரிந்தவர்கள் தோத்திர பாராயணம் செஞ்சாங்க, ஆகம பாராயணம் அதிகப்படியாக நடந்தது, ஹரஹரா சிவசிவான்னு ஒலி கேட்டது. எல்லாம் எதற்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் வராரே, அவரை வரவேற்கிறதுக்கு இத்தனை மங்கள சப்தமும் இருக்கணுமேன்னு அத்தனை மங்கள ஒலியோடு வரமலி வானன் வந்து வானத்து அரசர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரன் வந்து வழி தந்தானாம். எல்லாம் விலகிருங்க விலகிருங்க, ரெண்டு பக்கம் விலகுங்க, சுந்தரர் வந்துட்டார், வழி கொடுங்கன்னு சுந்தரரை அழைத்து செல்லும்படியாக ஒரு காட்சியெல்லாம் நடந்தேறியதான். இதற்கு என்னை யானை கொடுத்து ஏற்றிக்கொண்டான் நொடித்தான் மலை உத்தமனேன். இந்திரன் மால் பிரமல் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவன் ஆர் என எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. சுவாமி உட்கார்ந்திருக்கிற சிம்மாசனத்தை நெருங்கி சுந்தரர் போயிட்டார், வாசல் எல்லாம் கடந்து போயிட்டார். அங்கே சுவாமி மேல ரத்ன சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கார், பக்கத்துல அம்பிகை வீற்றிருக்கிறாள். ஒரு வடவிருட்சத்துக்கு கீழே சுவாமி மம்மனுமாக வீற்றிருக்கிறார்களாம். அந்த பக்கம் ஏகாதச ருத்ரர்கள் என்ன, துவாதச ஆதித்யர்கள் என்ன, அட்டதிக்கு பாலகர்கள் என்ன, நவக்கிரகங்கள் என்ன, அத்தனை பேரும் சூழ ஒரு காட்சி. ஒரு பக்கம் காரைக்காலமையார் இன்னும் அங்க இருக்கா, கைலாயத்துல இருக்கா, கண்ணப்ப நாயனார் பக்கத்துல இருக்கார், ஒருவேளை சம்பந்தரி அப்பரையும் கூட தரிசனம் பண்ணிருப்பார். இப்படி ஒரு கைலாய காட்சி. சுவாமி ராஜசிம்மாசனத்துல மேல இருக்கார், ரொம்ப நெருங்கி போயிட்டா வந்து கூட்டிட்டு போறதுக்கு அடுத்த நிலையில இருக்கவங்க வரணும். அதனால பார்த்தார், இந்திரன் திருமால் பிரம்மன் 3 பேரும் புறப்பட்டு வந்தார்களாம். அவங்க போனதுனால பின்னாடி தேவர் கூட்டம் எல்லாம் போனதாம். வந்து எதிர்கொள்ள என்னை வாங்க வாங்க வாங்கன்னு இந்திராதி தேவர்களும் திருமாலும் நான்முகனும் திருவடியிலே விழுந்து வணங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வான்னு கூட்டிட்டு போனாங்களா. சுவாமி பக்கத்துல போய் நின்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவ்வளவு கணஜோரா ஒரு வரவேற்பு யாருக்குமே இருந்தது இல்லையே. சுவாமிக்கு அம்மனுக்கும் திருக்கல்யாணத்தும் போது கூட இவ்வளவு பெரிய வரவேற்பு எல்லாம் இல்லையே. வேதம் என்ன, ஆகம் என்ன, அரஹரா மந்திரம் என்ன, அங்கங்க என்னென்ன மங்கள வாத்தியங்கள்லாம் கேட்கிறது. அத்தனை தேவர்களையும் கால்ல சக்கரம் கட்டிக்கிட்டு பறக்குறாங்களே, அப்படி என்ன இது ஒரு பெரிய வரவேற்புன்னு அங்க இருந்த மந்திரம் மோதும் முனிவர்களுக்கெல்லாம் வந்ததாம். மந்திர மா முனிவர்கள் வேதத்தை எல்லாம் கரை கண்டவர்கள். சுவாமி மனசை இன்னும் பார்க்கல போல இருக்கு. அதனால் சுவாமி கிட்ட ஒரு சந்தேகத்தை சொன்னாங்களாம். ஆனா அவர்கள்லாம் வேதம் வல்லவர்கள், அதனால் சுவாமி கிட்ட ஒரு உரிமை உண்டு. பார்த்தாங்களா, யார் இவன் அப்படின்னு கேட்டாங்களாம். மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என. இவ்வளவு கோலாகலமா யாருக்கு நடந்திருக்கு, எங்கேயுமே பார்த்தது இல்லையே. சுவாமி யார் இவர், யார் கேட்டது? வேதம் வல்லவர்கள். மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என சுவாமி பதில் சொன்னானாம். நந்தமர் நானாம், எனக்கு ரொம்ப நெருங்கினவன் சொன்னாராம் சுவாமி. என்னோட தோழனிவன் சொன்னாராம் சுவாமி. நந்தமர்னு சொன்னார். சுந்தரர் வாக்கா பதிவு பண்றாரு. இத யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பெரும் பேரு?
திருக்கைலாயத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்தவங்க யாருன்னு கேட்டபோது சிவபெருமான் வாக்காலே என் தோழன்னு சொல்லணும்னா என்ன ஈடாகும் இந்த பக்திக்கு? நன் தமர்னு சொன்னானே, என் தோழன்னு சுவாமி அறிமுகப்படுத்தினாரே, பேர் என்ன? நம்பி ஆரூரன், நந்தமர் ஊரன் என்றான். அப்படியே சுவாமியினோட சொல்லுது. மேற்கோள் காட்டுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதெல்லாம் மேல அந்த கோட்ல போட்டு பார்த்துக்கணும். நந்தமர் ஊரன்னு சொன்னான். யாருக்கு வாய்க்கும் இந்த சிறப்பு? நொடித்தான்மலை உத்தமனேன்னு பாடினார். ஊழிதோரூழி முற்றும் உயர் பொன்னொடித்த மலையை, ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்த மலையே, சூழிசையில் கரும்பில் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசை இந்தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும், ஏழிசை இந்தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும், ஆழிகடல் அறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே, ஆழிகடல் அறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே. எத்தனை ஊழி 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 காலங்கள் எல்லாம் போனாலும் காலம் கடந்திருக்கக்கூடியதான உயர் பொன்னொடித்தான் மலை, தங்கத்தால் போர்த்தினார் போல இருக்கக்கூடிய திருக்கைலாயம், காலம் கடந்த தத்துவம் இது. எத்தனை ஊழிக்காலம் முடிந்தாலும் என்றும் முடியாது நிலைத்திருக்கக்கூடிய அந்த மலை, அந்த மலையை பாடிய பாடல்கள் இது. அப்பேற்பட்ட நொடித்தான் மலையை பாடிய பாடல்கள் இது. இது காலந்தோறும் இருக்கணும்னு பார்த்தார் நம்பி ஆரூரர். ஆனா இவர் திருக்கைலாயத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. அங்கே போனது நச்சபுனராவர்த்ததேன்னு சொல்லியிருக்கு, மீண்டு வருவதில்லை. பார்த்தார், யார் நம்மை முந்தி தள்ளினா? இந்த கடலரசன் தானே யானையை இங்கேருந்து தள்ளி மேலே அனுப்பினான். ஏ வருணா இங்க வான்னு கூப்பிட்டார். இந்த 10 பாட்டும் இருக்கே, திருவஞ்சி களத்துல பாட ஆரம்பிச்சேன். இது எல்லாத்தையும் நம்பி ஆரூரன் நொடித்தான் மலையை பாடிய பாட்டுன்னு எழுதியிருக்கேன். இதை கொண்டு போய் எங்க ஆரம்பிச்சேனோ அந்த அஞ்சை களத்திலேயே சேர்த்துடுன்னு ஆழி கடல் அறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதேன்னு. இல்லைன்னா இந்த பதிகம் நமக்கு கிடைச்சிருக்காதே. திருக்கைலாயத்துல கேட்கிற சப்தம் இங்க கேட்காதுன்னு. சுவாமி போனாரோ அங்க அரஹரா சப்தம் உண்டு, சுவாமி போனாரோ அங்க வேத ஒலி உண்டு, சுவாமி போனாரோ அந்த இடத்துல ஆகம பாராயணம் உண்டுன்னு தெரிய வந்தது. இல்லைன்னா நமக்கு கேட்டுக்குமா இந்த சப்தம்? அதனால அந்த பதிகம் நம்மை வந்து சேரணும்னு அங்கேயும் நம்ம பத்தின நினைப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அதனால தான் வருணனை கூப்பிட்டு, ஏன் இங்க வாப்பா, இதெல்லாம் அஞ்சை களத்துக்காக பாடியதுன்னு கையொப்பம் போட்டிருக்கேன், கொண்டு போய் கீழே அவர்கிட்ட சேர்த்துரு, ஆழி கடலறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதேன்னு கொடுத்து விட்டார். இப்படி ஒரு திருக்கைலாய அனுபவம். ஒருவருக்கு காலத்தி மலையிலே நின்றிருந்த காலத்தில் அப்படியே கண்ணுக்குள்ளே அந்த மனசிலேயே அந்த திருக்கைலாய காட்சி, அங்க இருக்கிற ஆனை பூனை அம்பாரின்னு அவ்வளவையும் பாடிட்டு போயிட்டார். மற்றொருத்தருக்கு வாய்த்த திருக்கைலாய அனுபவம், நான் போய் தரிசனம் பண்ணுவேன்னு சங்கல்பத்தோடு போனார். முட்டி முட்டி உடம்பெல்லாம் தேய்ந்து தேய்ந்து மனசுல இருந்த திடத்தை மட்டும் வைத்துக் கொண்டு போனார். கவலையே படாதீங்க, பழுது சீர் திருவையாறுல காமிக்கிறேன்னு அங்கே ஒரு காட்சி காட்டி கொடுத்தார். 3ஆம் அவருக்கு யானை கொடுத்து வான்னு தன் பக்கத்துல கூட்டிக்கிட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த யானையில் இப்படி புறப்பட்டு போகும்போது கைலாயவாசியான உபமன்யு பகவான் உட்கார்ந்து இருந்தாராம். உபமன்யு மகரிஷி பரம சிவபக்தர். கிருஷ்ணருக்கு சிவபூஜை எடுத்து கொடுத்தவர் அவர்தான். கிருஷ்ணருக்கு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி எப்படி திருநீர் இட்டுக்கணும், எப்படி சிவபூஜை பண்ணணும்னு உபதேசம் பண்ணவர். அவர் சீடர்களோடு உட்கார்ந்து இருக்கார். கைலாய சாரலிலே அவருடைய பள்ளிக்கூடம் இருக்கு. பாடசாலையில சொல்லிக்கிட்டே இருக்கார். பாடம் சொல்லிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு அப்படி வெலவெலுத்தாரா. சொல்லிட்டு இருக்கிற சொல்லெல்லாம் அப்படியே நின்னு போச்சா. எழுந்து நின்னாரா, கண்ணை மூடினார், கையை கூப்பினார். தெற்கேந்து வடக்க நோக்கி ஒரு ஜோதி புறப்பட்டு போச்சா. ஹரஹரா சிவசிவா ஹரஹரா சிவசிவான்னு கண்ணத்துல போட்டுக்கிட்டு கண் தண்ணீர் அப்படியே பெருக்கெடுக்க நின்றாராம். சீடர்கள்லாம் கேட்டாங்க, சுவாமி என்ன காட்சி இது, நீங்கள் இப்படி பக்தி செய்யும்படியாக இருக்கேன்னா? ஆலால சுந்தரர்னு ஒரு அடியார், அவர் கையில ஏகும் காட்சி இது, யாருக்கும் வாய்க்காத சிறப்பா நடக்குது, பார்த்து தரிசனம் செய்து கொள்ளுங்கள் நாராம். அவர் யாருன்னு கேட்க போய்த்தான் பெரிய புராணத்தை சொல்ல தொடங்கினார் உபமன்யு பகவான்கிறார் சேக்கிழார். அப்போ எந்த கைலாயத்திலே சுந்தரருக்கு வாழ்க்கை முடிந்ததோ அங்கிருந்து நமக்கு பெரிய புராணம் தொடங்குகிறது. இப்படி அடியார் பெருமக்களை தூக்கி கொண்டாடிய திருத்தலம்.
அடியார்களுக்கெல்லாம் தலைவரான மூவர் முதலிகளுக்கும் வெவ்வேறுவாறே அனுபவம் வாய்க்க தந்த திருத்தலம். அந்த திருக்கைலாயத்திற்கு போகும் அளவிற்கு மூவர் முதலிகள் போலே நமக்கு ஸ்ரத்தை இருக்கா, பக்தி இருக்கா? பார்த்தார் நம்மையெல்லாம் ஆண்டவரான சிவபாத சேகரனான ராஜராஜ சோழ மகாராஜா அந்த திருக்கைலாயத்திலே ஒரு சின்ன அனுபவத்தை தன் தலைநகருக்கு கொண்டு வரேன்னு சொல்லி இந்த திருக்கோயிலை இங்கே எடுப்பித்து ராஜராஜீஸ்வரமுடைய பரமசுவாமின்னு இவருக்கு பேர் வைத்து அந்த கைலாயம் போறோமோ இல்லையோ, தஞ்சாவூருக்கு வந்துட்டா கைலாய தரிசனம்னு அந்த அனுபவத்தில் கோடியில ஒரு பங்கா இருக்கட்டுமே அந்த அனுபவத்தை பெற்று தந்தார். அதனால் தான் இந்த கோயிலை வலம் வரும்போது பார்த்த திசையெல்லாம் சிவபெருமான் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணின அனுகிரகங்களை அத்தனை அனுகிரகங்களையும் சிற்பமாக வடித்து வைத்தார். என்னென்ன வடிவங்கள் உண்டோ எல்லாத்தையும் வைத்தார். இந்த கோயிலை ஒரு முறை பிரதட்சணம் பண்ணி வந்தோம்னா குறைந்தபட்சம் ஒரு 40-50 புராணத்தை ஸ்மரித்த புண்ணியம் கிடைக்கும். ஒரு முறை இவரை தரிசனம் பண்ணா இவர்தான் எல்லா அண்டங்களுக்கும் மேம்பட்டவர்ங்கிற எண்ணம் நிச்சயமாக வரும். அப்பேற்பட்ட திருக்கைலாயத்திற்கு அணையதான இந்த திருக்கோயில் வளாகத்தில் இருந்தபடி இந்த பிரதோஷ காலத்திலே இப்படியான ஒரு திருக்கைலாய அனுபவம் மூவர் முதலிகளுக்கும் வாய்க்க பெற்றதை யதாசக்தி சிந்திக்கும்படியான ஒரு பெரும் பேற்றினை திருவருளும் குருவருளும் நமக்கெல்லாம் நல்கி இருக்கிறது. அதற்கு வழிவகை செய்த மூவர் முதலிகள் பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் எம்பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமிகளையும் அடியேனையும் ஒரு பொருளாய் ஆண்டு கொண்டருளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் மனதிலே நினைத்து கூட இருந்து இசை கூட்டி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த இசைவாணர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மங்களம் பாடி நிறைவு செய்கிறோம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் உலகம் எல்லாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.